வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் கிதியோனுடைய சுயநலமான வாழ்க்கை குறித்து வாசிக்கின்றோம். இந்த அதிகாரம் துவங்கும் போது கிதியோனுக்கும் எப்ராயிம் கோத்திரத்தாருக்கும் நடுவே ஒரு மோதலை குறித்து வாசிக்கின்றோம். பாருங்கள், முந்தின அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் மீதியானியரை துரத்தி கொண்டிருக்கும் போது கிதியோன் எப்ராயிம் கோத்திரத்தாரை அழைத்தான் என்று படிக்கின்றோம். எப்ராயிம் மக்களும் மீதியானியரை துரத்தவும் மீதியானியரின் 2 தலைவர்களாகிய ஓரேபையும் சீபையும் பிடிக்கும்படியாக உதவி செய்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது கிதியோன் ஏன் போர் ஆரம்பிக்கும் முன்பதாகவே தங்களை அழைக்கவில்லை என்று எப்ராயிம் கோத்திரத்தார் கிதியோனோடு வாக்குவாதம் செய்கின்றார்கள். ஆனால் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வாசிக்கும்போது கிதியோன் சாமர்த்தியமாகவும் ஞானமாகவும் எப்ராயிம் மக்களோடு பேசி அவர்களோடு சமாதானம் செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நல்ல வேளையாக கிதியோனுக்கும் எப்ராயிம் கோத்திரத்தாருக்கும் நடுவே சண்டை வராமல் சமாதானம் ஏற்பட்டது. ஆனால் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது கிதியோன் அதே ஞானத்தோடு இயங்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். மாறாக கிதியோன் ஞானமில்லாமல் இன்னொரு போரை தொடங்குகின்றதை தான் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த 2வது போருக்கு எந்தவிதமான உந்துதலையும் கிதியோனுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவனை இந்த 2வது போரை தொடங்க சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை முதல் போரில் கிதியோன் நல்ல வெற்றியை பெற்றதினாலே தைரியம் கொண்டு இப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், கிதியோன் யோர்தானை கடந்து போய் இன்னும் வேறு 2 மீதியானிய தலைவர்கள் சேபா சல்முனா என்கின்றவர்களை துரத்தி அவர்களோடு போர் செய்ய கடந்து போகிறதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை செய்யும்படியாக தலைவர்களை எழுப்புகின்றார், அவர்களுக்கு வல்லமை தருகின்றார். கிதியோனையும் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் ஆண்டவர் எழுப்பி வல்லமையினால் நிறைத்திருந்தார். ஆனால் துக்கமாக கிதியோனை போன்ற தலைவர்கள் சில நேரத்தில் இதை மறந்து தங்களுக்காக வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆனால் வேதத்தில் பல தேவ மக்கள் கர்த்தர் தங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் மாத்திரம் நின்று தங்களுடைய ஓட்டத்தை முடித்ததை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் தாங்கள் அழைக்கப்படாத காரியங்களை அவர்கள் செய்யவில்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு 12 அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது 12 ஆண்டவர் அழைத்த அழைப்பில் அவர்கள் நிலைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கலாத்தியர் 1:10ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக கேட்கின்றார், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகின்றார். ஆனால் கிதியோனோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் தனக்காக ஊழியம் செய்கின்றதை இங்கே பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது இப்படியாக கிதியோன் இந்த 2வது போருக்கு போகும்போது அவரும் அவருடைய மக்களும் களைத்து போனதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகவே 5ஆம் வசனத்தில் சுக்கோத் என்கின்ற ஒரு இஸ்ரவேல் பட்டணத்தாரிடத்தில் கிதியோனும் அவருடைய மக்களும் வந்து
அப்பம் கேட்கின்றார்கள். ஆனால் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசமாயிற்றோ என்று கேட்டார்கள். அதாவது கிதியோன் இன்னும் அந்த சேபா சல்முனா என்பவர்களை மேற்கொள்ளவில்லை. ஆகவே இந்த சுக்கோத்தின் மக்கள், ஒருவேளை கிதியோன் அந்த சேபா சல்முனாவிடத்தில் தோற்று போனால் அந்த 2 ராஜாக்களும் பின்பு சுக்கோத்து பட்டணத்தாரிடத்தில் வந்து, நீங்கள் ஏன் கிதியோனுக்கு உதவி செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டு அவர்களை அழித்து போடுவார்கள் என்று இந்த சுக்கோத் பட்டணத்தார் பயந்தார்கள். ஆகவே முதலாவது சேபா சல்முனாவை நீ மேற்கொள், பின்பு நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம் என்பது போல இங்கே சொல்லி கிதியோனுக்கு உதவி செய்ய மறுத்தார்கள். கிதியோன் சுக்கோத் பட்டணத்தார் தனக்கு உதவி செய்யவில்லை என்று அறிந்து கொண்டபோது 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொன்னான். பாருங்கள், கிதியோன் இங்கே மிகவும் கோபம் அடைகின்றார். ஆண்டவருடைய நாமத்தில் பழி வாங்குவேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார். பின்பு 8ஆம் வசனத்தில் கிதியோன் இன்னொரு இஸ்ரவேல் பட்டணமாகிய பெனுவேலுக்கு போகின்றான். அங்கே பெனுவேலின் மக்கள் சுக்கோத் மக்களைப் போலவே கிதியோனுக்கு உதவி செய்ய மறுக்கின்றார்கள். ஆகவே 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது பெனுவேலின் மனுஷரை பார்த்து கிதியோன், நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்று சொல்லுகின்றான். அதாவது அவர்களையும் பழி வாங்குவேன் என்று சொல்லுகின்றார். கடைசியாக இந்த 2 பட்டணத்தாருக்கும் துரதிர்ஷ்டவசமாக கிதியோன் சேபாவையும் சல்முனாவையும் மேற்கொள்ளுகின்றான். ஆகவே இந்த 2வது போரில் வெற்றி கண்ட உடனே கிதியோன் இந்த 2 பட்டணத்தாரிடத்திலும் திரும்பி வந்து அவர்களை பழி வாங்குகின்றான். 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, சுக்கோத் பட்டணத்தாரிடத்தில் வந்து அந்த மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணினான் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, இந்த வனாந்தரத்தின் முள்ளுகளை வைத்தும் நெரிஞ்சல்களை வைத்தும் ஒரு மனிதனுடைய தோலை உரித்து எடுப்பது என்பது அசீரியர்கள் கண்டுபிடித்த ஒரு கொடுமையான தண்டனை முறை. அந்த தண்டனை முறையை தான் இந்த கிதியோன் இப்பொழுது பயன்படுத்துகின்றார். இப்படியாக மனிதர்களை தோல் உரிக்கும் போது அவர்கள் மிக கொடுமையான விதத்தில் மரிப்பார்கள். கிதியோன் இந்த சுக்கோத்தின் மூப்பர்களை அப்படிப்பட்ட கொடுமையான விதத்தில் கொன்று போடுகின்றதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் 17ஆம் வசனத்தில் பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான் என்று நாம் படிக்கின்றோம். கிதியோனுடைய பழிவாங்கும் முறை தொடர்கின்றது. 18ஆம் 19ஆம் வசனத்தில் சேபா சல்முனா என்கின்ற அந்த 2 ராஜாக்களையும் கிதியோன் கொன்று போடுகின்றான். காரணம் என்னவென்றால் அவர்கள் 2 பேரும் தன்னுடைய குடும்பத்தாரை கொன்று போட்ட அந்த காரணத்திற்காக. நண்பர்களே, இதுதான் அதிகாரத்தின் மறுபக்கம். சில தலைவர்கள் மிகவும் அதிகமாக அதிகாரத்தை பெற்ற பிறகு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். பாருங்கள், முதல் போரில் கிதியோன் கர்த்தருக்காகவும் கிதியோனுக்காகவும் என்று சத்தம் போட சொன்னார். ஆனால் இப்பொழுதோ எனக்காக என்று முழுமையாக மாறிவிட்டார். இந்த கிதியோனின் சுயநலமான வாழ்க்கை 22ஆம் வசனத்திலிருந்தும் தொடருகின்றது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவரை ராஜாவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார்கள்.
முதலில் கிதியோன் மறுக்கின்றார். ஆனால் பின்பு அவர்களிடத்தில் இருக்கும் பொன்னை, தங்கத்தை கேட்கின்றார். அவர்கள் அதை கொண்டு வந்து கொடுத்தபோது 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த பொன்னினால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். பாருங்கள், இந்த தேவையில்லாத ஒரு ஏபோத்தை கிதியோன் செய்து வைத்தபடினாலே அவனும் அவனுடைய பட்டணத்தாரும் இப்பொழுது இஸ்ரவேலருடைய கண்களில் மிகவும் முக்கியமானவர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் அதை பார்க்கும்படியாக வந்தார்கள். கிதியோன் இப்பொழுது மிகவும் பிரபலமான ஒருவராய் மாறிவிட்டார். ஆனால் முடிவிலே கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட கிதியோன் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை விட்டே வழிவிலகி போக பண்ணுகிறவராய் மாறிவிட்டார். 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த ஏபோத்தை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, கிறிஸ்தவ தலைவர்கள் கர்த்தர் செய்ய சொன்னதை மாத்திரம் செய்கின்றார்கள். தங்களுடைய அழைப்பில் நிலைத்திருக்கிறார்கள். அதை மிஞ்சி போகும்போது தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவேதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.